வணக்கம் வனிதா மற்றும் வெங்கட சுப்பிரமணியன் சார். வணக்கம் வனிதா மேம். கிருஷ்ணன் சார் வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. வனிதா மேடம், வெங்கட சுப்பிரமணியன் சார், எல்லோருக்கும் வணக்கம்.
அனைவருக்கும் மாலை வணக்கம், காலை வணக்கம். நாங்கள் இன்று ஆரம்பிப்போம். நம்மை சிறிது உள்நோக்கி நமது கவனத்தை உள்நோக்கி கொண்டு வந்து நம்மை சிறிது ஆராய்ந்து கொள்வோம். முக்கியமாக நமது மனம் அமைதியாக இருக்கிறதா? நமது தலை உச்சி கவனம் முழுவதையும் நமது தலை உச்சியில் வைத்து நமது தலை உச்சி மற்றும் இரு உள்ளம் கைகளை அவதானிப்போம். நமது கவனத்தை உள்முகமாக கொண்டு வருவதற்கு எண்ணங்களை மெதுவாக விலத்தி உள்முகமாக கொண்டு வருவதற்கு சிறந்த வழி நமது மூச்சு. நாம் மூச்செடுக்கும் போது அதை அவதானிப்பது. நீங்கள் சில நேரங்கள் மூச்சு பயிற்சி கூட செய்ய தேவையில்லை. உங்கள் கவனத்தை முழுமையாக தலை உச்சியில் வைத்து அதை அவதானியுங்கள். நீங்கள் எடுக்கும் மூச்சை அவதானிக்கும் பொழுது உங்களுடைய பிராண சக்தியும் மன சக்தியும் உண்டாகிறது. அவ்வாறு உண்டாகும் பொழுது மனதில் எந்த எண்ணங்களும் வராது, அது தானாக விலகிவிடும். எனவே இப்பொழுது அமைதியாக ஒரு நிமிடம் நமது முழு கவனத்தையும் தலை உச்சியில் வைத்து இரு கைகளையும் திறந்து நமது மடியில் வைத்து நமது மூச்சை நாம் அவதானிப்போம். இப்பொழுது மெதுவாக நமது வலது கையை நமது இடது இருதயத்தில் வைத்து அவதானிப்போம். நமது இருதயம் அந்த எல்லாம் வல்ல இறைவனின் பிரதிபிம்பம் உறையும் இடம், அதாவது ஆத்மாவின் உறைவிடம். அது மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும். ஸ்ரீ மாதாஜியிடம் கேட்போம். ஸ்ரீ மாதாஜி, நமது இருதயத்தை முழுமையாக சுத்திகரித்து தாருங்கள். நான் ஒரு தூய ஆத்மா. கடந்த காலம் முடிந்து விட்டது. எதிர்காலம் இன்னும் வரவில்லை. எதிர்காலத்தை பற்றிய பயம், கவலைகள் போக வேண்டும் என்றால் நிகழ்காலத்தில் நாம் அதை உறுதி செய்து கொள்ள முடியும்.
நிகழ்காலத்தில் நாம் எப்படி இருக்கோம் என்பதை பொறுத்தே நமது எதிர்காலம் வருகிறது. எனவே இப்பொழுது தியான நேரம் நிகழ்காலம் மிகவும் முக்கியம். அதுவும் அமைதியான மனம். இந்த நிலையிலேயே நமக்கு நமது அன்னை குண்டலினி நமக்கு வளர்ச்சியை தருகிறார். தேவையான அனைத்து மங்களகரம் ஆசிகள் அனைத்தும் இந்த எண்ணங்கள் இல்லாத நிலையிலேயே நமக்கு கிடைக்கிறது. எனவே நாம் பிரார்த்திப்போம். ஸ்ரீமாதிஜி நமது கடந்த கால பாதிப்புகள், எதிர்கால கவலைகள், பயம் அனைத்திலிருந்தும் நம்மை விடுவித்து நம்மை தியான நிலைக்கு எடுத்து செல்லுங்க. நான் எனது எண்ணங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறேன். அனைவரையும் மன்னிக்கிறேன். என்னையும் மன்னிக்கிறேன். அதுபோல் எனது பிள்ளைகளையும் மன்னித்து, எனது அறியாமையை மன்னித்து, எனது பலவீனங்களை மன்னித்து, என்னை தியான நிலைக்கு எடுத்து செல்லுங்க. இப்பொழுது நாம் நமது குண்டலினியை பற்றி கவசமிட்டுக் கொள்வோம். காணொளியை பார்த்து நாம் எல்லோரும் அனைவரும் கூட்டாக சேர்ந்து செய்வோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tight up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. அனைவரும் கூட்டாக நமது இடது நாடியை மீண்டும் ஒரு முறை பலப்படுத்திக் கொள்வோம். இடது கை மடியில், வலது கை பூமியை நோக்கி.
ஸ்ரீ மாத்துச்சி நமது இடது நாடியை முழுமையாக சுத்திகரித்து ஒளியூட்டுங்கள். இடது நாடி நமது கடந்த காலத்தோடு தொடர்புடையது மற்றும் எமது ஆசைகள் உணர்வுகளோடு தொடர்புடையது. கடந்த கால உபாதைகள் அனைத்தையும் நாம் விட்டு விடுவோம். அவை முடித்த ஒன்று. எமது ஆசைகளை தூய்மைப்படுத்திக் கொள்வோம். ஸ்ரீமாத்துஜி நமக்கு நமது ஆசைகளை தூய்மையாக வைத்திருக்கும் ஞானத்தை எமக்கு தாருங்கள். தேவையற்ற ஆசைகளை விடுத்து தூய்மையான ஆசை, அதனால் எமது உணர்வுகள் அமைதியானதாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். எனவே வலது நாடி எமக்கு ஆனந்தத்தை தரும் நாடி. இதில் நாம் கேட்டுக்கொள்வோம். அந்நியே அனைத்து உபாதைகளையும், எனது இடது நாடியின் அனைத்து உபாதைகளையும் பூமி மாதா மூலம் விளக்கி எனது இடது நாடியை முழுமையாக ஒளியூட்டி தூய விருப்பத்தையும் அதனால் ஏற்படும் அமைதி ஆனந்தத்தையும் எனக்கு தாருங்கள். உங்களுடைய இடது உளம் கையை நீங்கள் அவதானியுங்கள். மெதுவான ஒரு குளிர்ச்சியை உணரக்கூடியதாக இருக்கும். மன அமைதி ஏற்படுவதை உணரலாம். இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். நமது வலது நாடியை நாம் சமநிலைப்படுத்திக் கொள்வோம். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி. நமது வலது நாடி நமது எதிர்கால வாழ்வு மற்றும் மன உடல் செயல்பாடுகளோடு தொடர்புடையது. பிரார்த்திப்போம். ஸ்ரீமாத்துஜி எனது எதிர்கால வாழ்வை பற்றிய கவலைகள், பயம் அனைத்தையும் நீக்கிவிடுங்கள். அதனால் ஏற்படும் கோபம், படபடப்பு, ஆணவம், எனது ஆணவம் அனைத்தையும் நீக்கிவிடுங்கள். எனக்கு தூய்மையான கவனத்தை தாருங்கள். அதன் மூலம் எனது மனம், உடல் இரண்டும், இரு செயல்பாடுகளும் அமைதி அடையும். எனக்கு அமைதியான மனம், அமைதியான உடல் செயல்பாடுகளை தாருங்கள். எனது செயல்களை தூய்மைப்படுத்துங்கள். தூய்மையான எண்ணம், தூய்மையான செயல் மட்டுமே நமக்குள் இருக்கட்டும். மற்றவை விலகிவிடும் போது நமக்கு மன தெளிவு தானாக ஏற்படுகிறது. இப்பொழுது உங்கள் வலது உள்ளங்கையை அவதானியுங்கள். ஒரு மெல்லிய குளிர்ந்த உணர்வை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது இடது கையை மடி மீது கொண்டு வாருங்கள். இப்பொழுது நாம் நமது நடு நாடிக்காக பிரார்த்திப்போம். நடு நாடி நமது தன்னியக்க நரம்பு தொகுதியால் இயங்கும் நாடி. எனவே இதில் நாம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. சரணாகதி.
எம்மை நாம் நமது அன்னை குண்டலினி தாயிடம் விட்டுவிட வேண்டும். பிரார்த்திப்போம். அன்னியே, எனது சுழுமுனை நாடியை முழுமையாக சுத்திகரித்து மேலும் மேலும் விரிவடைய செய்து மேலெழும்பி என் சஹஸ்ராரத்துக்கு வந்து என்னை தியான நிலைக்கெடுத்து சொல்லுங்க. எனது ஆணவம், எனது மமகாரம், எனது கட்டுப்பாடுகள், எனது ஆத்ம வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் அனைத்து கட்டுப்பாடுகள், கொள்கைகள், தேவையற்ற அறிவு அனைத்தையும் விலக்கி விடுங்க. நான் எனது அனைத்து பிரச்சனைகளையும் உங்களிடமே விட்டு விடுகிறேன். நமது கவனத்தை முதலாவது சக்கரமான மூலாதார சக்கரத்தில் வைப்போம். இது ஸ்ரீ கணேஷா, ஸ்ரீ கார்த்திகேய அருளை வேண்டி நமக்கு நமது மனம், நமது உள்ளம், நமது எண்ணங்கள் அனைத்தும் தூய்மையாக இருக்க வேண்டும். குண்டலினி தாயே, நமது மூலாதார சக்கரத்தை முழுமையாக ஒளியூட்டி நமது மனம், உள்ளம், நமது எண்ணங்கள் அனைத்தும் கள்ளம் கபடமற்ற குழந்தை தனம் கொண்ட தூயதாக இருக்க மக்கள் புரியுங்க. நமது செயல்கள் அனைத்தும் தூய்மையானதாகவும் கள்ளம் கபடமில்லாத குழந்தைத்தனம் கொண்டதாகவும் இருக்க நமக்கு அருள் புரியுங்க. நமக்கு சமநிலை, மாறாத தன்மை, உண்மையாக இருக்கும் மன உறுதி என்பவற்றை எனக்கு தாருங்க. இப்பொழுது மெதுவாக முள்ளந்தண்டு வழியாக நமது கவனத்தை மேலெடுத்து செல்வோம். குண்டலினி மாதா, நமது இரண்டாவது சக்கரம் சுவாதிஷ்டான், நாபி, இருதய சக்கரம், விஷுதி, ஆக்ய, சஹஸ்ரா. நமது தலை உச்சியில் நமது கவனம் இருக்கட்டும். இந்த தலை உச்சியில் நமது எல்லா சக்கரங்களின் பண்புகளும் ஒருங்கிணைந்த ஆத்மாவின் இருப்பிடம்.
எமது குண்டலினி தாயிடம் வேண்டிக் கொள்வோம். அவரே எம்மை முழுமையாக தூய்மைப்படுத்தும் எமக்குள் இருக்கும் தாயன்பு கொண்ட சக்தி. அன்னியே, நீங்களே எமக்கு அனைத்து பண்புகளையும் ஒளியூட்டி தருபவர். நீங்களே எமது தூய கவனத்தில் இருந்து எமக்கு தூய்மையான கவனத்தை தருபவர். நம்மை அமைதியான தியான நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். நாம் நமது கவலைகள், பிரச்சனைகள், நமது ஆணவம், அகங்காரம், மமகாரம் அனைத்தையும் தங்களிடமே அர்ப்பணித்து தியான நிலையை வேண்டி நிற்கவும். தாய், ஒரு கணம் உங்களுடைய முழு கவனமும் தலையுச்சியிலும் இரு உள்ளங்கைகளையும் மெதுவாக அவதானியுங்கள். நீங்கள் குளிர்மையான அந்த இறை அன்பை உணரக்கூடியதாக இருக்கும். உங்கள் மனதில் எண்ணங்கள் வருமாயின் அவற்றை நீங்கள் ஆராய வேண்டாம், அதனோடு போராட வேண்டாம். முழு கவனத்தோடு 4 தடவை நான் மன்னிக்கிறேன், நான் மன்னிக்கிறேன், நான் மன்னிக்கிறேன், நான் மன்னிக்கிறேன். இப்பொழுது ஸ்ரீ மாத்திஜியின் ஒரு அருள் உரையை கேட்போம். இது சஹஸ்ரார சக்கரம், நமது 7வது மையமான சஹஸ்ரார சக்கரத்தை பற்றிய ஒரு உரை. சஹஸ்ரார சக்கரம் நமது அனைத்து சக்கரங்களின் பண்புகளும் ஒருங்கிணைந்த ஒருங்கமைப்பு. இது ஆத்மாவின் இருப்பிடம். அதன் தமிழாக்கம் இருக்கிறது. எனவே நாம் அதை இப்பொழுது கேட்போம். Today I'll be telling you about the last center of Sahasrara. So, this last center, the Sahasrara, is contained in the limbic area of the brain. Our head is like a coconut. The coconut has the hair and then a hard nut and then a black covering, and inside is white shell of coconut
and inside is the space, the water. In the same way, our brain is made. That's why coconut is called as Shri Phala. Is the fruit of the power that is Shri. Shri power is the right side power. And the left side power is the Lalita power. So we have two chakras, left side here is the Lalita and right side here is the Shri chakra. These two chakras are working out the right side Mahasaraswati's power and left side Mahakali's power. Now the central power is the Kundalini. That has to rise and penetrate through different chakras, enter into the limbic area and enlighten the 7 pithas, seats of these 7 chakras. So it penetrates through 6 chakras, enters into the limbic area, enlightens all the 7 pithas in the brain, which are placed along the midline of the limbic area. So we started from the back, is placed here, at the back is the Muladhara chakra. Around it is the Swadhisthana. Then is the Nabhi. Then the heart. Then the Vishuddhi. And then the Agya. So all these 6 centers are combining to make the 7th center. This is a very important point which we should know. Now the Shri chakra is the right side working and the Lalita chakra is the left side working. So when the Kundalini doesn't rise, then we do with our right side our physical and mental activities. So our brain is doing right side activity, and that's why our brain is like Shri Phala. Sahasrara is actually an assemblage of these 6 chakras and is a hollow space. On the sides of it there are 1000 nadis, and when the light penetrates into the limbic area, then the enlightenment of these nadis take place. And you can see them as flames, very gentle flames burning. And these flames have all the 7 colors that you see in the Vibgyor. But the last one ultimately becomes again integrated, and it is a crystal clear flame. All these 7 lights ultimately become crystal clear. So you have Sahasrara with 1000 petals, as they call it. But if you cut the brain in a transverse section or horizontal section, you will be able to see that all these nerves are built like this along the limbic area. All of them are like a petal. And if you cut it like this, you will find
that there are many nerves in every bundle of nerves. So when it is enlightened, you can see Sahasrara as a burning bundle of flames. When I am speaking, you should not do all these things, please. They are still coming and just disturbing now. It's a very deep subject. So when the enlightenment of the Kundalini takes place in the brain, then the truth is perceived through your brain. That's why it's called as Satyakhand, means you start seeing the truth perceived by your brain. Because so far, whatever you see through your brain is not the truth. What you see is just the outer side. Say you can see the colors. You can see the different aesthetics of the colors. You can see the quality of the thing. But you cannot say whether this carpet has been used by some saint. You cannot say whether this is made by a devil or a divine person. You cannot say that this gentleman, is he a good person or he is an evil person. You cannot say if this deity has come out of the Mother Earth or not. Also, you cannot say about any person who is your relation, whether he is a good relation or a bad relation, or what sort of a person he is, whether he goes to wrong people or to the right people, whether he has connections with the wrong side or with good side. Here good means divine. So actually you do not know anything about divinity with your mind. Nothing. Nothing. It's impossible for you to judge a person about his divinity unless and until the Kundalini reaches at least this part, which is the limbic area. You cannot make out whether a person is real or not, whether a guru is real or not. Because divinity cannot be perceived through your brain unless and until this light of your spirit shines into it. Now the spirit is expressed in the heart, is reflected in the heart. The center of the spirit, we can say, is in the heart. But actually the seat of spirit is above, here. And that is the spirit what we call of the God Almighty, whom you call Parvardigar, you call him Sadashiva, or you can call him the Rahim, and you can call him by many names which are said about the Lord who is God Almighty. Niranjan, they call it Nirahankar, every sort of words which start with Nira, Nihi. Now at every center in the body
you receive a different type of joy. Every center has a different type of joy, and there are names for every types of joy you receive at every center when the Kundalini rises. But when the Kundalini comes into the Sahasrara, then the joy you receive is called as Nirananda. Nirananda. Now Ni means nothing else but Ananda. Nirananda. Also surprising, my name is Neera. Also in my family I am called as Neera. And Neera also means Mary, Mariam. Because it means marine. Neera is water. Neera means water in Sanskrit language. It is called as Nirananda in the brain. And this stage ultimately unfolds. First, what you know is the Satya, is the truth. What is this another gentleman is suffering from that you see on your fingers. First you see your fingers. With your attention, you know what chakras, what fingers are catching, with your attention. Then with your brain, you can depict what center it is catching. Because if you say this finger, that doesn't mean it is Vishuddhi chakra. But your brain then says it is Vishuddhi. And that depicts it that this fellow is suffering from the troubles of the Vishuddhi chakra. But still it is rational. Because you see what finger it catches and then you say. But when the Satya Khanda or the Sahasrara unfolds itself more, you don't have to think about it, you just say it. Then there is no difference between your Chitta and your Satya. The enlightened Chitta and the enlightened brain become one. There is no problem at all for such a person. There is no need to see on the fingers. No need to say anything on the fingers and then depict it through brain, which you have learnt in Sahaja Yoga. That if you find something wrong here, it means Agya. That's not necessary. You just say Agya. And you just say it and it is there. Then it unfolds more. First, it is integrated with, as I said, Chitta. Then when it gets absolutely integrated with the spirit, then whatever you say is the truth. You just say it, it is so. That is how this brain unfolds into 3 new dimensions. First, it depicts the truth through logical conclusions, because I have told you that if this finger is catching, then it is Vishuddhi. And then you ask the person, have you got a problem here? He says yes. Then you believe in me, and then you believe that this is the Vishuddhi chakra which is showing is true. This is the logical conclusion. In a way, that you have experimented, you are seeing, you are still doubting whether mother says it's true or not, and then you are sure, yes, it is so. We have seen this is Vishuddhi chakra. So, the truth becomes logically acceptable to this brain. But still, there is the brain working out on its gross level. Then the second stage, as I told you, where you believe, you know for definite that this means Vishuddhi chakra, no doubt about it. Nobody, then we start, Nirvikalpa has started. Then there's no doubt about me or Sahaja Yoga. But then the new unfolding starts.
within. For that, one has to do meditation. In humility, one has to do meditation. And then also for this new dimension where your chitta itself becomes merged into your brain or into the enlightened brain, for that one has to very honestly and humbly surrender to Sahaja Yoga. Now what do we do when we get our vibrations? We have different reactions. Some people do not even understand the value of vibrations. Some people try to learn what it means. And some people suddenly think, oh, now they are realized souls, they can go on giving realizations, this, that. They go on a ride of an ego trip. When they go on a ride of an ego trip, then they find that they have failed and they have to come back. From the very beginning, they start. It's like the game of snake and ladder. So, the reaction to vibration should be a very humble, receptive reaction. Now, on the gross level, because as I told you that the brain is the one which holds the Father in it. So, if we commit any sins against the Father, then this unfoldment in the brain takes some time. So, we start reading books. And though people have told that first see the vibrations and then read the book, still we say, oh, what's wrong? We should read other books. You go down again. Snake and ladder, as I said. That is one of the snakes. We think that what is the need to do meditation? I have no time, I have this thing, that thing. You do not progress. The other point, which is very gross, also there are some very gross people in Sahaja Yoga who enter in. Doesn't matter. But first thing you must know, you have to be honest, very honest in Sahaja Yoga. The honesty is like I've seen people, if you have a dinner, say for a marriage party, they'll just crawl into it without having any self-respect, without having any understanding as to who is going to pay for it, all this. They'll bring all their family, come down and sit down. There are people who avoid paying money which should be paid. For Sahaja Yoga, supposing they are eating food or they are traveling or they are coming from abroad, they have to pay money for their traveling, for their food. And sometimes, I have to pay a lot of money. Doesn't matter, I don't mind. But it's not good for you. The main thing is not good for you. So, how you behave towards Sahaja Yoga as far as money is concerned is also very important, though it looks gross, but it can give a big trouble in the unfoldment because of the Nabi catching. And as you know, if the Nabi catches, it can spread up to the whole of void, and if the void is catching Ekadasha Rudra, which is placed here, the destructive forces built in. இப்பொழுது ஒரு நிமிடம் அமைதியான தியானத்தில் இருப்போம். ஸ்ரீ மாதாஜி கூறியவற்றை முடிந்த அளவு உள்வாங்கி ஒரு அமைதியான தியானத்தில் இருப்போம்.
ஒரு ஸ்ரீமாத்திச்சி ஒரு பிரார்த்தனையோடு ஸ்ரீமாத்திச்சியிடம் வேண்டிக் கொள்வோம். ஸ்ரீமாத்திச்சி, நமது சாஸ்திராரத்தை முழுமையாக ஒளியூட்டுங்க. நமக்கு தூய ஞானத்தை தாருங்க. நமக்கு எப்பொழுதும் நேர்மையாகவும் பணிவோடும் இந்த சாய யோகாவை நாம் கற்று அறிந்து கொள்ளும் தூய விருப்பத்தையும் திறனையும் நமக்கு தாருங்க. சாயோகா நுட்பங்களை நாம் விளங்கிக் கொள்ளும் அந்த ஞானத்தை நமக்கு தாருங்க. ஸ்ரீமாத்திஜி, இப்பொழுது நமது குண்டலினி எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. எல்லோருக்கும் வணக்கம். இப்பொழுது உங்களுக்கு இந்த உங்களுடைய வீட்டில் தியானம் செய்வது அல்லது உங்களுடைய அனுபவம் அல்லது ஏதாவது தியானத்தை பற்றிய கேள்விகள் இருந்தால் நாங்கள் இப்பொழுது இந்த கலந்துரையாடல் நிகழ்வுக்கு போவோம். ஸோ நீங்கள் உங்களை அன்மியூட் பண்ணி நீங்கள் கலந்துரையாடலாம். அன்மியூட் பண்ணி நீங்க கதைக்கலாம். காண்டிபன் சார் வணக்கம். வணக்கம் மேடம். ஜெய் ஸ்ரீமாதிஜி. ஜெய் ஸ்ரீமாதிஜி. சோ நீங்க திருச்சியா?
ஆமா திருச்சி. நான் சென்னையில இருந்தேன், அவர் பெங்களூர்ல இருந்தேன். இப்போ திருச்சியில செட்டில் ஆயிட்டோம். ஓகே ஓகே. ஸோ அதுல குரூப் ஆட் பண்ணோம். ஸோ அதுல கேட்கும் போச்சே உங்களோட ப்ரோக்ராம்ஸ் போகுதுன்னா சரி அதை ஷேர் பண்றதுக்கு தான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணேன். சரி ஓகே. சந்தோஷம் சார் உங்களை மீட் பண்ணது. ஸோ எத்தனை பேர் இருக்கிறாங்க திருச்சியில, லைக் இந்த கலெக்டிவ், உங்களோட கலெக்டிவ்ல? இப்போ ஒரு 4-5 பேர் தான் இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா ஆன்லைன்ல இருக்கிறவங்கள நான் பேசி ஒரு 7-8 பேர் சேர்த்திருக்கேன். ஓகே ஓகே. அதுல இப்போ ஐ திங்க் நம்ம இதுல புவனான்றவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் புதுசா ஜாயின் பண்ணவங்க தான். ஓகே. ஆமா. அவங்க கொஞ்சம் இந்த ரியலைசேஷன் கொடுத்து கொஞ்ச நாள் சாயோ ஃபாலோ பண்ணினவங்க தானே? ஆமா ஆமா, புக் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க ப்ராப்பரா. சரி ஓகே ஓகே. இது இந்த 7 o'clock இது வந்து எங்களோட ரெகுலர் மெடிடேஷன். இது வந்து கொஞ்சம் ஒரு இன்டர்மீடியட் லெவல் மாதிரி. மற்றது டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே 8:30 PM. அதாவது இதுக்கு பிறகு 8:30 PM ஒரு 1 hour வந்து அந்த கொஞ்சம் புதுசா வாரவைக்கு நாங்க அதுல வச்சு அவங்களுக்கு ரியலைசேஷன் கொடுத்து கொஞ்சம் பேசிக் நாலேஜ் கொடுத்துட்டு பிறகு நாங்க இதுல வேற சொல்லுவேன் நாங்க. அது இப்ப 8:30. அது வந்து டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே 8:30. அது வேணா நான் ரெக்கமெண்ட் பண்ண சொல்றேன். லிங்க் வந்து சேம் தான். பட் இந்த நியூ இயர் இப்ப இந்த ஃபர்ஸ்ட் 2 weeksல கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்சஸ், பெருசா இல்ல, ஒரு சின்ன சேஞ்சஸ் இந்த டைமிங்ஸ்ல வைக்க இருக்கிறோம். அந்த 2 weeksம் பிரச்சனை இருக்காது, நீங்க வரலாம். அது பிறகுதான் மாத்துவோம். ஓகே, அதனால கம்யூனிகேட் பண்ணுங்க. ஓகே ஓகே. நான் உங்களை உங்களோட ஒரு குரூப் ஒன்ல ஆட் பண்ணி விடுறேன். அப்ப நீங்க அதுல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அதுல நீங்க பார்த்து கொள்ளலாம். ஆல்வேஸ் யூ கேன் மெசேஜ் அஸ் ஆல்சோ. சரி. சோ நீங்க பிராக்டீஸ் பண்றீங்களா? ஆமா, பிராக்டீஸ் நான் அரௌண்ட் 10 years இருக்கேன். யுஎஸ்ல இருந்தேன், அப்புறம் யூரோப்ல இருந்தேன். யுஎஸ்ல இருந்தீங்களா? ஆமா. எந்த டைம், எந்த இயர்ல? அரௌண்ட் 2003-4. அப்ப எப்ப நீங்க ரியலைசேஷன் எடுத்தீங்க? அதுக்கப்புறம் தான். அதுக்கப்புறம் எந்த யுஎஸ்ல எந்த ஸ்டேட்ல இருந்தீங்க? என்சி. ஓகே ஓகே. ஐபிஎம். ஐ சி. ஓகே ஓகே. யூரோப்ல இருக்கும்போது ஸ்ரீலங்கன்ஸ் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே. நாங்களும் ஸ்ரீலங்கா தான், ஆனா இப்ப வந்து இருக்கிறது யுஎஸ்ல இருக்கிறோம். சந்தோஷம். ஆமா, காண்டிபன் சார் ஒரு ஏர்லியரா ஒருவர் ஜாயின் பண்ணி இருந்தார், நீங்க நம்பர் கொடுத்தது அப்படின்னு. அவர் பேர் வந்து செல்வராஜ் அப்படியே. அப்படிங்களா சார்? ஆமா, அவர் அப்புறமா அவர் வந்து 6:30க்கு ஜாயின் பண்ணிட்டு சொன்னார் 7க்கு திரும்ப ஜாயின் பண்றதா சொன்னார். ஆனா அவரை காணோம். ஆமா, டைமிங் அவங்களுக்கு கிடைக்கல. சோ நான் முடிஞ்ச அளவு எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ரோக்ராம்ஸ் இருக்கோ அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். கொடுங்க. சரி, நல்லது. அட்லீஸ்ட் they should remember மாதாஜி ஸ்பீச். கொஞ்சம் அந்த கொஞ்சம் நாங்க இந்த பிகினர் லெவல் ப்ரோக்ராம் இந்த டாக்ஸும் நாங்க போடுறோம். நாங்க இன்றைக்கு வந்து இவங்களுக்கு அந்த ஒரு எல்லா சக்கரமும் போய் இந்த சஹஸ்ரார சக்கரா தான் இந்த இப்ப செய்தோம் இருக்கிறோம். ஸோ கொஞ்சம் டீப்பா, ஈவன் ஐ ஆல்சோ கேனாட் கெட் ஆல் ஆஃப் தெம் முழுக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. சில நேரங்களை திரும்ப திரும்ப நாங்க கேட்கறதால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் அவங்களுக்குலாம் ஒரு மேக்ஸிமம் 15 to 20 minutes அந்த மாதிரி தான் அவங்களுக்கு.
இது ஒரு 20 minutes talk தான். அநேகமா நாங்க 10-15 தான் போறது. இன்றைக்கு இது ஒரு 20 minutes talk. ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்களோட வே ஆஃப் டாக். lead the meditations really nice actually. Thank you sir, thank you. Jai Shri Mataji. ஹரிசன் சார் எப்படி இருக்கீங்க? எப்படி இருந்தது உங்களுக்கு? கொஞ்சம் நல்லா இருந்தது மேடம். கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் சப்ஜெக்ட் கொஞ்சம் பெருசுதான், ஆனா ஓகேயா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன உங்களுக்கு? ஆமா, இது போய் கொண்டிருக்கிறது தானே மேடம்? என்னண்டு இது வளமையா போய் கொண்டிருக்கிறது. வளமையான வகுப்பு. ஆனா அந்த ஆரம்பத்திலே அந்த கைட் பண்ணி அந்த தியானம் செய்வோம் தானே, ஆரம்ப தியானம் வந்து அது ஒரு பேசிக் தானே. அது வந்து லெஃப்ட் இடது நாடி வலது நாடி நாங்கள் வந்து கிளியர் பண்ணி எங்களை ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்துட்டு பிறகுதான் நாங்க மாத்திச்சிங்க உரையாதுகள் கேட்போம். ஆரம்ப தியானம் வந்து எங்கேயும் எல்லாரும் அது ஃபாலோ பண்ணலாம். அது கொஞ்சம் லேசி என்ன, அதான் நாளாந்தம் நாங்க செய்ய வேண்டியது அதான் தியானம். நாளாந்தம் நான் வீட்டுல இருந்தும் செய்து கொண்டிருக்கலாம் மேடம். வீட்டை நீங்க செய்யலாம். ஆனா அந்த கூட்டமைப்புக்கு வரும் போது ஒரு கிழமைக்கு ஒரு காண்டாலும் நீங்க அந்த கூட்டமைப்புல சேர்ந்து கொள்ளல அது வந்து உதவியா இருக்கு. உதவியா கூட்டா செய்யறது. மற்ற வீட்டுல நீங்க ஒழுங்கா தியானம் செய்யறதாலதான் அந்த பலனை நீங்க எனக்கு முதல் நாளே அது சின்ன இதோட காட்டினது. அந்த உச்சி கொஞ்சம் குளிர்ச்சியான முறை இருந்தது சொன்னேன். அப்படி நல்லது. அந்த குளிர்மையாக உணர்றது நல்லது. இதுக்கப்புறம் இந்த இன்றைக்கு உங்களுக்கு 8:30 இருக்கா மேடம்? இல்ல இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே. இல்ல, செவ்வாயும் வெள்ளியும் தான் 8:30 இருக்கு. சரி, ஓகே. நன்றி மேடம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாகரத்னம் மேம் சொல்லுங்க. கதைக்கிறேன். இன்றைக்கு நல்லா இருந்தது. நல்லா தியானம் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஃபீலிங் நல்லா இருந்தது. நல்லது நல்லது. நீங்க இது செய்யறதுக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க. என்னுடைய பிரஷரை கண்ட்ரோல் பண்ணது இந்த மெடிடேஷன் தான். அப்படியா? நல்லது. ஹை 1 வருஷம் ஆயிட்டுது இப்ப தொடங்கினது. வெரி குட். இப்ப பிரஷர் எல்லாம் ஓகே இருக்காங்க. வெரி வெல். நல்லது. மாத்துச்சு. எல்லா புகழும் இறைவனுக்கே என்று, எல்லா புகழும் மாத்துச்சிக்கு. அவர் தான் எங்களுக்கு இந்த காலம் தொட்டு இந்த தியானம் வந்து இருந்தது. இந்த முறை குண்டலினி சக்தி எமக்குள் இருந்தது. அது வந்து அந்த அறிவு ஒரு கொஞ்சம் பேருக்கு தான் கிடைச்சது. அது வந்து இதுக்காகவே எல்லாத்தையும் துறந்து காடுகள் மலைகள்ல குருவை தேடி போய் பெற்றுக்கொண்டது. எங்களுக்கு எல்லாம் அது கிடைக்குமா? அந்த மாதிரி நாங்க போகலுமா? அப்ப ஸ்ரீமாதிஜி அந்த அறிவை நாங்க விளங்குற மாதிரி எவ்வளவு எளிமையாக வகுத்து அதை அந்த முறையை எங்களுக்கு இலகுவாக. ஆரம்பத்துல குண்டலினி எழுப்புறதுக்கு இவ்வளவு பேர் இவ்வளவு காலங்காலமாக தவம் செய்து குருவை தேடி கஷ்டப்பட்டு. ஆனா ஸ்ரீமாதிஜி முதல் நாள்ல நாங்க முதல் வகுப்பிலேயே அந்த 9 படிகள் மிகவும் எளிமையான அந்த உறுதிமொழிகள் மூலம் அந்த குண்டலினியை
எங்களுக்கு எழுப்புற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தருவா. அது மட்டுமல்ல, நாங்கள் பிறகு கொஞ்ச நாளையில நாங்களும் அதை மற்றவர்களுக்கு செய்யக்கூடியதா இருக்குது, என்ன மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கு. சொல்றேன். அது சரி. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுக்கறதுதான் கூட நல்லது. ஏனென்றா குழந்தைகள் சின்னனா இருக்கே அதுகளுக்கு அந்த ஒரு விருப்பம் வரணும். தியானத்துல அந்த கடவுள் பக்தி அதுகள் எல்லாம் இருந்தாத்தான் சின்னன்லயே அப்படியே படிப்படியா வளர்ந்து கொண்டு வந்தாத்தான் பெருசா வந்தா பிறகு அவைக்கு கூட டப்பண்டு பிடிக்கக்கூடியதா இருக்கும். இப்ப சில பிள்ளைகள் விளையாட்டுத்தனமா விட்டுடுறது, கடவுள் கும்பிடுறதையே எல்லா இடமும். என்ன இப்ப பிள்ளைகளை கேட்டா, கடவுள் எல்லா இடமும் இருக்கிறாரு தானே, நானா கடவுளை எல்லா இடத்துலயும் இருந்து கும்பிடுறேன்னு சொல்றேன். அப்படி இல்லாம நீ பக்கத்துல இருந்து சொல்லி சாமி அறையில இருந்து கும்பிட்டா அதுகளுக்கு வளர வளர அப்படியே வரும். அது நீங்க செய்யறது ஒரு பெரிய ஒரு புண்ணியமான ஒரு இது. நீங்க அந்த சின்ன பிள்ளைகளுக்கு நான் கொடுக்குறோமோ, அது ஒரு நல்ல ஒரு விஷயம். கொஞ்சம் பேர் இன்ட்ரெஸ்டா வர்றாங்க. அவைக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததோ இல்லையோ அந்த பழக்கம் வரணும். அந்த பழக்கம் வந்துட்டுதா பிறகு அவைக்கு அதுல பிடிச்சு கொள்ளுவேன் நாம். எல்லாம் நல்லா புண்ணியமான விஷயங்கள். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. இருந்து பார்க்க முடியல, கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு கொஞ்சம் பிஸி நேற்று. அதுல முடிய மட்டும் இருந்தனா அதுக்கு பிறகு நீங்க கதை கேட்க சரியான வேலை வந்தது, அப்படியே விட்டுட்டேன். நியூ இயர் பிஸி தான் வீட்டுல போலுகள் வேறும். நன்றி அம்மா. ஓகே. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி சார். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாங்க இந்த சின்ன பிள்ளைகளுக்கும் வச்சிருக்கிறோம் ப்ரோக்ராம்ஸ். அது வந்து டியூஸ்டேஸ்ல மாலை 7 மணிக்கும் சாட்டர்டே மார்னிங் 7க்கும் வச்சிருக்கிறோம். சின்ன பிள்ளைகள் இருந்து ஒரு 5 வயசுக்கு மேற்பட்ட பிறகு படிக்கிற பிள்ளைகள் ஒரு 10 இந்த 10-11 படிக்கிறாங்க, 10-11 கிரேட் படிக்கிறார்கள். அப்படி அவைகளுக்கும் செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் பெரிய பிள்ளைகளுக்கு, சாட்டர்டேஸ்ல சின்ன பிள்ளைகள் 5 வயசுல இருந்து வரைவினோம். வர்றாங்க ஒழுங்கா கொஞ்சம் பேர், ஒரு 10-15 அப்படி வர்றாங்க. நீங்க நியூ ஜெர்சில இருக்கீங்களா? நாங்க நியூ ஜெர்சில இருக்கிறோமோ. மேடிசன் என்னண்டு? மேடிசன்லயா? எடிசன்ல? இல்ல எடிசன் இல்ல. நாங்க இருக்கிறது வந்து பெர்கன்ஃபீல்ட் அண்ட் கவுண்டி அண்ட் பெர்கன்ஃபீல்ட். அந்த ஸ்ரீமாதாஜி ஆசிரமம் ஒன்று இங்க இருக்குது. ஆசிரமும் வீடும் அதுக்கு கிட்டத்தான் நாங்க இருக்கிறது. எடிசன் ஃப்ரெண்ட் வீடு அங்க வந்திருக்கேன். மோஸ்ட் ஆஃப் தமிழ் பீப்புள்ஸ் அங்க இருப்பாங்க இல்லையா? நிறைய இந்தியன் கம்யூனிட்டி அங்க நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் பீப்புளும் தமிழ் ஆட்களும் இருக்காங்க. ஸ்ரீரங்கன்ஸும் கூட அந்த பக்கம் தான் இருக்காங்க.